இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி. அடிச்சு தூள் கிளப்பிடணும். என்ன தூள் கிளப்பிடுவோம். என்ன தம்பி டைம் ஆகுது, கச்சேரி ஆரம்பிக்கலையா? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல, அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சா? இன்னும் வரலையே. அப்ப கச்சேரி இல்லையா? என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீ ஆடல, காதல் வேகம் பொல்லாதது. அதை தடுத்தா பாவம் இல்ல. இள ரத்தம் சூடேறி இருக்கு, அது ஆடுனாத்தான் அடங்கும். தோம் தோம் தோமேன நடமிடடி தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிவி தோம் தோம் தோமேன நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலையழகே சிலை வடிவே திருவடி தாண்டவம் தருகிட தகதிமி தகஜனு தருகிட தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி தமிழாலே இசை வழி நான் காண அதிசயந்தானேது அறியாததோ வாய்மொழி கேளாத மலர் விழி நீதானே உயிர் மொழி நான் பாடத் தெரியாததோ தேவியை நான் வேண்டி உள்ளுருகி நான் பாட தேவதை நீயாட கண்மயங்கி நான் கூட இருவிழி பூத்தாட நான் தேடினேன் எதிரில் நின்றாடும் அழைத்தேன் எனது என்றாக மலைத்தேன் எதிரில் நின்றாடும் அழைத்தேன் எனது என்றாக மலைத்தேன் மாமக சரிகமப சரிகமப காரிசா நிரீச நீத ததிகிட தோம் தோம் தோமேன நடமிடடி அவள் தேட இதயமும் உருகுது மெதுவாக இமையில் நின்றாட இடம் அவள் தேட இதயமும் உருகுது மெதுவாக நதியில் நின்றாடி சரிபரியாக உறவில் தினம் உருகி கலந்தாட நதியில் நின்றாடி சதிபதியாக உறவில் தினம் உருகி கலந்தாட நிலவும் வந்தாடும் மலர் முகம் காண
நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலையழகே திலை வடிவே திருவடி தாண்டவம் தரிகிட தகதிமி தகஜனு தரிகிட தோம் தோம் தோமேன நடமிடடி தகதிமி தோம் தோம் தோமேன நடமிடடி. சங்கீதம் ஏமாந்தது. ஏய், வாய திறந்தா பொய், பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். உனக்கு எதுக்கு பக்தி? உன் கோபம் எனக்கு புரியுது. ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா? நேத்து போட்டிக்கு வர நான் தயாராத்தான் இருந்தேன். உன் பாட்டுல தெம்பு இல்ல, அதான் நான் படுத்து தூங்கிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த பாட்டை பத்தி சங்கீதம் தெரிஞ்ச 4 பேர்ட்ட கேட்டு பாரு. அபிராமி, விவரங்கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ. தம்பி, உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க. இவங்க அப்ப ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் ஆடணுங்கிற வெறியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா. நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு 3 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாள. புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும். இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும். தம்பி, புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. நான் வரேன். கொஞ்சம் நில்லு. உன்னால எப்படி ரெட்ட வேஷம் போட முடியுது? நாடகக்காரி பெத்த பொண்ணு தானே, அதான் வேஷமே வாழ்க்கையாயி போச்சு. என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும். வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத. எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரைப்படுற. காமிங்க. நல்லா காமிக்க. ஏய், ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ, பல்லு உடைச்சு போச்சு. வாட்டர் வாட்டர்.
தண்ணியா இந்தாங்க இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன் அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. அடட அபிராமியா, வாமா. இன்னைக்கு எங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி. அப்போ தாத்தாவுக்கு கல்யாண நாளே. ஆமா குழந்தை. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டோம். நீயே பரிமாறுமா. சரி. ஆமா, என்ன விசேஷங்க? கல்யாண நாளு. கல்யாண நாளுங்கிறீங்க, ஜோடி எங்க? அதோ அங்க. ஆமா, கல்யாணம் யாருக்கு? யோ, நீ ஊருக்கு புதுசுங்கிற சரியா இருக்கியா? பொண்ணு வயசு பார்த்தா தெரியல, அதுக்குதான் நீ கல்யாண நாள். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். கோயிலுக்கு நாங்க புதுசா வந்து ஆண்டிங்க. கல்யாண நாள்ல வடபாயசத்தோட பயிர் நிறைய சோறு போட்டீங்க. கல்யாண நாளா? யார் சொன்னது? உங்க சம்சாரம் தான். சம்சாரமா? சாமி சன்னிதானத்துல மனசும் வயிறும் நிறைஞ்சு ஆசீர்வாதம் பண்றேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 100 வயசு தீர்காயுசா வாழணும். எதிர்பாராம புதையல் கிடைச்ச மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன். நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல. வைக்கலையா? நிஜமாவா சொல்றீங்க? 20-25 வருஷமா கேஸ் நடந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும். உங்க அக்காவுக்கும் உங்க அக்கா புருஷனுக்கும் சேர வேண்டிய சொத்து அவங்களோட ஒரே பிள்ளையான பாலுவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஐயோ, விவரங்கடத்தனமா அந்த ஆளு அவனை அடிச்சு துரத்திட்டாரு. இந்த பைத்தியக்கார பயலுக்கு இப்படி ஒரு சொத்து வரும்னு யாருக்கிட்ட தெரியும்? அப்பா, பல லட்சங்களுக்கு அதிபதி அவனை போய் பைத்தியக்காரங்கிறீங்க? இன்னில இருந்து அவன் என் செல்ல மாப்பிள. டே பாத்து பண்ணுங்கடா, மச்சாங்கணத்துல கத்தி பட்டு கண்ணிட போகுது. என்னடா மிஸ் அப்படி பாக்குற? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன் இல்ல, ஐத்த மக, எனக்கு மச்சன் இல்ல. அவனை பாத்துக்க வேண்டிய என்னோட கடமை. நாளைக்கு 4 பேர் நாக்குல பல்லு போட்டு பேசக்கூடாது பாரு. மச்சா, அழகா இருக்கிற. ஏந்திரு, இந்த வேட்டி கட்டிக்கோ. இது ஒண்ணும் இல்ல, வீட்டுல விருந்து இதை விட பிரமாதம். யாருக்கும் பயப்படாத, தைரியமா இரு. அபிராமி, என்னம்மா அப்படி பாக்குற? நான் அண்ணன் வந்திருக்கமா? இவ்வளவு பனி பெய்யுது, பச்சை தண்ணி பிடிச்சிருந்தா உடம்புக்கு என்ன வருது? வீட்டுக்கு போலாம். அண்ணே, குடம். குடத்தை நீ வீட்டுக்கு கொண்டு வந்துருமா? தப்பா சொல்லக்கூடாது. நான் உனக்கு மச்சான் முறை. ஆளாளுக்கு அண்ணன் நான் என்ன வருது? நீ வாம்மா. என்னம்மா, அண்ணனும் தங்கச்சி ஒண்ணா வந்திருக்கோம். திருஷ்டி சுத்தி போடுங்க. என்ன சின்னம்மா அப்படி பாக்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே. வாடா மகனே அன்பா ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? வாப்பா. என்ன அவ்வளவுதானே? முதல் தடவை வந்திருக்கானே, வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்லக்கூடாதா? இருப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மான்னா அம்மா தான். போலாமா? வா. இரு. சின்னம்மா, அண்ணங்கிற உரிமையும் அன்பும் எனக்கு உண்டு. என் கடமை நான் செய்யணும் இல்ல. நாளைக்கு ஊர்ல அண்ணங்கிற முறையில தங்கச்சிக்கு என்னடா பண்ணனு நாக்குல பல்ல போட்டு பேசக்கூடாது பாரு. அதனால ஒரு முடிவோட வந்திருக்கேன். உடனடியா என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிள்ளைய பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல? நம்ம பாலுதான். தம்பி, நீ இந்த பைத்தியக்காரனியா சொல்ற? ஐயோ பைத்தியமே, பைத்தியம்ங்கிறது தீராத நோய் இல்ல. நாளைக்கு நிச்சயதார்த்தம், கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்ன தங்கச்சி, நல்லா சாப்பிடு. என்னமா, அப்புறம் வட்டுமா? பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான்.
சொத்து முக்கியம்ங்கிறது உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல. நீ என்ன பிடிக்கல அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சிட்டான்னு வச்சுக்க, நம்ம தலையெழுத்தே மாறிட முடியும். நேரம் நல்லா இருக்குடி. மூத்தவ கூட உன்னை ஒத்துக்கிட்டா. என் பையனே உன் பொண்ணை தங்கச்சிங்கிறானே. சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதி. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இந்தா இதுல பட்டு புடவருக்கு கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு. காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன். வரட்டா வரட்டா. ஏங்க, என்ன கல்யாணி? எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்ணுக்கு நீங்க அப்பாவா இல்ல மாமாவா? நீ பாத்துறேன். ஏய், கொன்னுடுவேடி கொன்னு. ஆனங்க. அபிராமி, உங்க அப்பா உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக பை கொடுத்தான். இது நீ வாழ்க்கையை தொடங்கறதுக்காக இந்த தாய் கொடுக்கிற சீதனம். அம்மா, உன் மனசெல்லாம் அந்த அகரமுத்து தம்பி தான் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நாடகக்கார தம்பியாச்சேன்னு முதல்ல யோசனை பண்ண. அந்த தம்பி நல்ல தம்பிதான். எந்த ஒரு தாயும் தம் பொண்ணோட கண்ணறிஞ்ச கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவா. என்னடா கண் காணாத இடத்துக்கு போன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? பொண்ணுக்கு புருஷன் அமையிறது விதி. எனக்கு தான் அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. இருந்தும் இவ்வளவு காலம் இந்த நரகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். இன்னைக்கு அது உனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? என்ன அடிச்சு கொன்னுடுவாங்களோன்னு பயப்படுறியா? நான் என்னைக்கோ செத்துட்டேம்மா. மரத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவளுக்கு சாவு ஒண்ணு பெருசு இல்லம்மா. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. நீ சீக்கிரம் போமா. அம்மா.